أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மூமின்கள் செய்யக்கூடிய நீண்ட துவாவினுடைய இறுதியிலே அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, எங்களுக்கு உதவி செய்வாயாக என்று அவர்கள் தங்களுடைய நீண்ட துவாவினுடைய இறுதியில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாங்க. லைலத்துல் கத்ர் இரவை பெற்றுக்கொண்டால் நாங்கள் என்ன துவா ஓத வேண்டும் அல்லது நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயத்திலும் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய். துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை பிரியப்படுகிறாய். ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடுவாயாக. அந்த சமயத்திலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், லைலத்துல் கத்ரை நீங்கள் கிடைக்க பெற்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். எப்படி? நீ யா அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறவன், நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனும், எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இது ஒரு சுருக்கமான ஒரு சின்ன துவா. நாம் மனப்பாடம் செய்து இதை ஒவ்வொரு நாளும் ஓதி வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் ஃபீ வித்ரின் மினல் அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று. அது எந்த இரவில் இருக்கிறது என்பதை நாம் அறிய முடியாது, அது அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். எனவே கடைசி 10 ஒவ்வொரு நாளுமே அது மிக முக்கியமான நாட்கள். அந்த இரவை நாம் எந்த காரணம் கொண்டும் வீணாக கழித்து விடக்கூடாது. அந்த இரவிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான துவா என்பது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால், ஆகிரத்திலே மறுமையிலே பாவ மன்னிப்பு கிடைப்பது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் அதன் அருமையை புரிந்திருந்தார்கள். அதில் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. ஒரு தடவை யுத்தம், பனு குறைலா யூதர்களுடைய ஒரு சமூகம், அந்த யூதர்களுடைய ஒரு சமூகத்தை எதிர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிடும் பொழுது அவர்கள் கோட்டையிலிருந்து வெளியே வராமல் கடைசியாக வேறு வழி இல்லாமல் நிர்பந்தமாக கேட்டாங்க, எங்களோடு உறவில் இருக்கக்கூடிய, அதாவது எங்களோடு ஒப்பந்தம் செய்திருக்கக்கூடிய அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எங்களிடத்தில் அனுப்பி வையுங்கள், அவர்களின் மூலமாக நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படுகிறோம் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ லுபாபை அனுப்பி வச்சாங்க. அப்போ அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போகிறார்கள். பேச்சுவார்த்தையின் ஊடாக அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கு சில ரகசியத்தை சொல்லிவிட்டார்கள் அபூ லுபாபா. நாங்கள் வெளியே வந்தால் என்ன நடக்கும் என்று, உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டார்கள். இது ஒரு இராணுவ ரகசியம். இந்த ரகசியத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடாது. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோசடி செய்து விட்டார்கள் என்பதை உணர்த்தக்கூடிய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனுல்லாஹ வர் ரசூல, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்யாதீர்கள் என்று. அவர்கள் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திய செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிந்தது. இதை நினைத்து ரொம்பவும் வருந்தினார்கள் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு. நான் இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டேனே, ஒரு இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் மோசடி செய்து விட்டேனே என்கிற ஒரு பெரிய மனவேதனையில், அதற்கு நான் எப்படி தௌபாவை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் தெரியவில்லையே, இந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி மன்னிப்பு கிடைக்கப் போகிறது என்று தெரியவில்லையே என்று வருந்தி ஓடோடி வந்து அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு தூணில் தங்களை கட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒரு தூணிலே தங்களை கட்டி போட்டார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் என்னை தௌபா செய்யும் வரையிலும், அல்லாஹ் என்னுடைய தௌபாவை அங்கீகரிக்கும் வரையிலும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இப்படி செய்திருக்க வேண்டிய தேவையில்லையே, நம்மிடத்திலே வந்தால் பாவ மன்னிப்பு தேடி அவருக்கு மக்ஃபிரத் பாவ மன்னிப்பு கிடைத்திருக்குமே, இப்படி செய்த பிறகு நாம் எதுவுமே செய்ய முடியாது, அவருக்காக அல்லாஹ்வுடைய தௌபா இறங்குகிற வரையிலும் நாம் எந்த பதிலையும் சொல்ல முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். ஏனென்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டார். இப்படி சுமார் 6 நாட்களாக அவர் அங்கே தன்னைத்தானே கட்டி போட்டுக் கொண்டார். எதற்காக கட்டி போட்டார்? தன்னுடைய பாவத்தினுடைய மன்னிப்புக்காக வேண்டி
தன்னுடைய கண்ணியத்தை இழந்தார்கள், தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய அந்தஸ்தை எல்லாம் விட்டுவிட்டார்கள், விட்டு கொடுத்தார்கள். நான் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று. அப்படியானால் பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவம் அவர்களுடைய மனதில் இருந்தது. அதெல்லாம் சாதாரண விஷயம்தான், எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிற இந்த காலத்தில் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு தூணிலே கட்டி போட்டு கொண்டு 6 நாட்களாக அந்த தூணிலே இருந்தார்கள். அவர்களுடைய மனைவி அல்லது மகள் வருவாங்க, தொழுகை நேரத்தில் மட்டும் அவிழ்த்து விடுவார்கள், தொழுகை நேரத்தில் பள்ளியில் போய் தொழுவாங்க, பிறகு மீண்டும் வந்து கட்டிக்கொள்வார்கள். இப்படியே 6 நாட்களாக இருந்தது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கி வைத்தான். எவர்கள் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்களோ அவர்கள் நல்ல காரியங்களையும் செய்திருக்கிறார்கள், கெட்ட காரியங்களையும் செய்திருக்கிறார்கள், அவர்களையும் மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான். தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே இந்த வசனம் இறங்குகிறது. அநேகமாக அந்த இடத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இந்த வசனம் இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கிய உடனே சிரித்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று. அபூ லுபாபாவுக்கு தௌபாவுடைய வசனம் இறங்கி இருக்கிறது என்று தகவலை சொன்னார்கள். அப்போ உம்மு சலமா சொன்னாங்க, நான் இதை அறிவிக்கட்டுமா அவருக்கு என்று கேட்டார்கள். அந்த சமயத்திலே பர்தாவுடைய சட்டம் இறங்காமல் இருந்தது. அவர்கள் வாசல் நின்று கொண்டு சத்தமிட்டு சொன்னார்கள், அபூ லுபாபா நீங்கள் சுப செய்தி பெறுங்கள், உங்களுக்காக தௌபா இறங்கிவிட்டது என்கிற செய்தியை சொன்ன போது அவர்கள் அப்பொழுதும் அவிழ்த்து கொள்ளவில்லை. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் என்னை அவிழ்த்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகைக்கு செல்லும் பொழுது அவர்களை அவிழ்த்து விட்டார்கள் என்பதை சரித்திரத்திலே பார்க்கிறோம். இன்றும் கூட மஸ்ஜித் நபவிக்கு போகக்கூடியவர்கள் உஸ்துவானத்து அபீ லுபாபா என்கிற ஒரு தூண் அங்கே இருக்கும். அதற்கு உஸ்துவானத்து தௌபா என்றும் சொல்லுவார்கள், தௌபாவுடைய தூண் என்று சொல்லுவார்கள், அல்லது உஸ்துவானத்து அபீ லுபாபா என்கிற பெயரிலே அந்த தூணிலே இப்பொழுதும் எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் தங்களை எந்த இடத்தில் கட்டி போட்டார்களோ அந்த தூணில் நின்று கொண்டு எல்லோரும் தௌபாவுக்குரிய 2 ரக்காத்தை தொழுது கொள்வார்கள். அப்படி இன்று வரையிலும் அது நினைவு காலமாக இருக்கிறது. அந்த மக்கள் புரிந்திருந்தார்கள் பாவத்தினுடைய கடுமை எப்படி இருக்கும் என்று. அந்த பாவ மன்னிப்பை தான் நம்மிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் வரக்கூடிய ஒரு 10 நாட்கள் 5 ஒற்றைப்படை இரவுகள் எந்த வகையிலையும் அதை வீணாக்கி விடக்கூடாது. நல்ல அமல்களில் முழுமையாக கழிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல அமல்களிலே, தொழுகைகளிலே, இபாதத்திலே, திலாவத்திலே, குர்ஆன் ஓதுவதிலே, திக்ர் தஸ்பீஹ் செய்வதிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 10 நாட்கள் கடந்து போய்விட்டால் இது மாதிரியான ஒரு நாட்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இப்படி ஒரு நன்மையை அள்ளித்தரக்கூடிய, பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நாட்கள் இனிமேல் அடுத்த வருடம்தான் அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதுவரையிலும் நம்முடைய ஆயுளும் காத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே இந்த நாட்களை நாம் விடக்கூடாது. எந்த காரணம் கொண்டு குறைந்தபட்சமாக மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை இதையெல்லாம் இமாம் ஜமாத்தோடு முழுமையாக தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் தொழ வேண்டும். ஆனால் குறிப்பாக இந்த 10 நாட்களில், ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ரினுடைய பரக்கத்தை யார் இழந்துட்டாரோ அவன் துர்பாக்கியவான் சொன்னான். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவன் துர்பாக்கியவான். எனவே அதை விட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சமான அமல்களையாவது நாம் கையாள வேண்டும். குறைந்தபட்சமாக 3 நேர தொழுகை இரவிலே வருகிற அந்த 3 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதற்கு அடுத்ததாக முன்சுன்னத்து பின் சுன்னத்துகளை கண்டிப்பாக தவற விடாமல் நாம் தொழ வேண்டும். தராவீஹ் வித்ர் வாஜிபை தொழுகிறோம். அதே போன்று குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கலாம் என்ற நியத்திலே ஒரு 10 நிமிடமாவது குர்ஆனை ஓத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுவான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது, 83 வருடங்களை விட சிறந்தது. நாம் தொழக்கூடிய 2 ரக்காத் இருக்கிறது, 83 வருடங்களாக 2 ரக்காத் தொழக்கூடிய நன்மையை பெற்றுத்தரும். 2 ரக்காத் தான் தொழுதிருப்போம். விசேஷமாக நாம் குறைஞ்சது தஹஜ்ஜுல 2 ரக்காத்தாவது தொழுது அல்லாஹ்விடத்திலே துவா செய்யும் பொழுது 83 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் 2 ரக்காத் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை கிடைக்கும். ஒரு 10 வசனங்கள் நாம ஓதணும்னு சொன்னா 83 வருடங்களாக நாம் ஓதினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அப்படியான ஆயுள் நமக்கு கிடையாது. ஒரு இரவில 83 வருடத்தினுடைய நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். இந்த உம்மத்திற்கு ஆயுள் குறுகியதாக இருக்கிறது என்பதற்காக அல்லாஹ் தஆலா இது மாதிரியான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் திக்ர் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் அப்படிங்கிற துஆவையும் தஸ்பீகையும் திக்ரையும் நாம் அதிகமாக ஓதிக்கொள்வோமேயானால் இந்த
இரவினுடைய பாக்கியத்தை விட்டும் நாம் விலகாமல் துர்பாக்கியம் என்கிற நிலையை அடையாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. அதே போன்று யாருக்கு முடியுமோ யாத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சியுங்கள். முழுமையாக 10 நாட்கள். இது யாத்திகாஃபின் மூலமாகவும் நாம் லைலத்துல் கத்ருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானாக. துர்பாக்கியவானுடைய பட்டியலை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை நீக்கி அருள்வானாக. நல்ல அமல்களில் ஆசைப்பட்டு போட்டி போட்டு செயல்படக்கூடிய நல்ல சிந்தனை எல்லாம் நமக்கு தந்தருள்வானாக. வாக்கிருதா